பழைய பொருட்கள் நிறைய நம் வீட்டில் இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும் அப்படின்னு அனைவருக்கும் தெரியும். நிறைய பொருட்களை அப்பப்போ கழித்து புதிய பொருட்களாக வைத்துக் கொள்ளலாம். ரொம்பவும் பழைய பொருட்களாக இருந்தால் அதை அடிக்கடி கழித்துக் கொள்வது நல்லது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் இருக்கு நம்ம வீட்டுல, அப்போ அதுல நிறைய பழைய நேற்று முந்தா நாள் அந்த மாதிரி இருக்கின்ற உணவு வகைகள் நிறைய சேமித்து வைக்கக்கூடாது. அது கூட ஒரு நெகட்டிவ் தான், எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி தரும் அப்படிங்கிறதையும் நாம உணர்ந்து செயல்பட வேண்டும். மினிமம் எவ்வளவு நாட்கள் நாம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, ரொம்ப நாள் வைத்திருக்க கூடாது. சில பேர் 30 நாட்கள் அப்படி கூட வச்சு யூஸ் பண்ற வழக்கம் இருக்கும். குழந்தைலாம் அந்த மாதிரி வச்சிருக்க முடியாது. இருப்பினும் நிறைய சாக்லேட் பவுடர் அப்படி நிறைய பொருட்கள் இருக்கும். அவங்களுக்கே தெரியும் இதை ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி பயன்படுத்தினாலும் எதிர்மறை ஆற்றல் நிறைய உருவாகும். அதனால நாம முடிந்த வரை ஃப்ரிட்ஜ்ல நிறைய மாதங்கள் வைத்திருக்க கூடாது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி வச்சு நம்ம பயன்படுத்தினாலும் நம்ம உடம்புக்கும் நல்லதல்ல, நம்ம வீட்டுக்கு முதலில் நல்லதல்ல. அந்த ஃப்ரிட்ஜ்ல பழைய பொருட்கள் இருப்பதனால, அதுவும் ஃப்ரிட்ஜ் இரும்பு நெருப்பு சார்ந்த பொருள், அதில் பழையன உட்காரும் பொழுது நிறைய எதிர்மறை ஆற்றல் அங்கே உருவாகும். அதனால நாம பயன்படுத்தணும். அதற்காக ரொம்ப பழைய பொருட்களை நெடுநாள்கள் வைத்திருந்து நாம் பயன்படுத்தக்கூடாது.